வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சபரிவர்மன் அப்படிங்கிற ஒரு இளைஞர், மாற்றுத்திறனாளி. இவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவர். வீட்டோட ஒரு பெட்டி கடை நடத்தி வராரு. அந்த பெட்டி கடையில் குட்கா விற்பனை செய்கிறாரு அப்படின்னு இவருக்கு எதிராக ஒரு புகார் வருது. அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சபரிவர்மனை விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. பிறகு விசாரணைக்கு பிறகு கைது செய்து நீதிமன்ற காவலில் அடைக்கிறாங்க. இது எப்போ நடக்குது? கடந்த 9ஆம் தேதி இவரை நீதிமன்ற காவலில் அடைக்கிறாங்க. கடந்த 13ஆம் தேதி இவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு காவல்துறை ஃபோன் பண்ணி, சபரிவர்மன் இறந்து போயிட்டாரு, திடீர்னு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க காவல்துறை. குடும்ப உறுப்பினர்கள் சபரிவர்மனுடைய இறப்பில் சந்தேகம் இருக்குது, உள்ளதான் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரிவர்மனுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ சபரிவர்மனுடைய பிரேத பரிசோதனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டும் வெளிவந்திருக்கு. அதில் சபரிவர்மனுடைய உடலில் 19 இடங்களில் காயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டு கிடச்சிருக்கு. அப்போது கன்ஃபார்மாக அடிச்சிருக்காங்க, அதில் தான் சபரிவர்மன் இறந்து போயிருக்காரு. இல்லைன்னா எதுக்காக 19 இடத்துல காயம் வரப்போகுது அப்படின்னு இப்போது இதுக்கு இவருடைய இறப்புக்கு நீதி வேணும் அப்படின்னு குடும்ப உறுப்பினர்கள் இப்போ போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. இதன் எதிரொலியாக சிறை காவலர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டு இப்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போதாங்க சாத்தான்குளத்தில் தந்தை மகன் கொலை வழக்கு இருக்குல்ல, லாக்அப் டெத் கேஸு, குற்றவாளிகள் அனைவருக்கும் மரண தண்டனை அப்படின்னு சமீபத்தில் தான் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்போது அதுக்குள்ளே இன்னொரு இன்சிடென்ட் ஷாக்கிங்காக இருக்குது. இப்போது அரசியல் கட்சிகள், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளாக இந்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சமூக வலைதளத்தில் பொதுமக்கள் ஜஸ்டிஸ் ஃபார் சபரிவர்மன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கையும் ட்ரெண்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, ஜூலை 26ஆம் தேதி திருச்செந்தூரில் வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய 2வது மாநாடு நடக்க போகுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம்ல. அதில் ஒரு ட்விஸ்ட்டு. ஜூலை 26 நடைபெற இருந்த அந்த மாநாடு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது ஆகஸ்ட் மாதத்துக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் தேதியெல்லாம் பின்னர் அறிவிக்க இருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் நடக்கக்கூடிய இந்த மாநாடு சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி நடக்கும். போதைப் பொருட்களுக்கு எதிராக பொள்ளாச்சியில் நடத்திட்டாங்க. அடுத்த மாதம் ஆகஸ்ட்டில் நடக்கக்கூடிய வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய 2வது மாநாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே அண்ணாமலை ஆகஸ்ட் மாதத்தில் 50 லட்சம் மரக்கன்றுகளை நடணும் வீத லீடர்ஸ் இயக்கம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த திருச்செந்தூர் மாநாடு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது 2. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, திமுகவுடைய பொது செயலாளர் துரைமுருகன் இருக்கார்ல, அவருடைய பேத்திக்கு மேரேஜ் நடந்திருக்கு. அது பற்றிய ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கு. புரோகிதர்கள் மந்திரம் சொல்ல திருமணத்தை நடத்தியிருக்காங்க. திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்தில் திருமண நிகழ்ச்சிகளில் புரோகிதர்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களை விமர்சனம் பண்ணியிருந்தார். எதுக்கெடுத்தாலும் சனாதன தர்மத்துக்கு எதிராக திமுக திக பேசுவாங்க. ஆனால் திமுக திகவுடைய ஐடியாலஜிலிருந்து வந்த துரைமுருகனுடைய இல்ல திருமண விழா பார்த்தீங்களா எப்படி நடக்குதுன்னு. அப்போது திமுக திக கும்பல் ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு அப்படி நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட்டு வலதுசாரிகள் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. திக வலதுசாரிகள் இடையே இந்த சப்ஜெக்டில் பஞ்சாயத்து நடக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.